வணக்கம் நண்பர்களே. 2023 டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட எல்லா தேர்வுகளில் இருந்தும் டாபிக் வைஸாக நம்ம மேத்ஸ் கொஷின்ஸை கம்பைல் பண்ணி ஒரு பார்ட்டாக வீடியோ போட்டுட்ருக்கோம். ஏற்கனவே ஒரு 6-7 டாபிக் மேலே நம்ம போட்டுட்டோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறது நிகழ்தகவு ப்ராபபிலிட்டி டாப்பிக்கில் 2023 அவங்க என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஒட்டுமொத்தமாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13 கேள்விகள் கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாம்ஸில். அது ஒவ்வொன்றுக்கும் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டாபிக் ப்ராபபிலிட்டியில் கேட்குறாங்க அப்படின்னா எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 டைப்பாக பிரித்து வீடியோ போட்டிருக்கோம். நான் அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்துட்டோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி டாப்பிக்கில் எதை கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற முடியும். உதாரணத்துக்கு இப்போ லாஸ்ட் இயர் அவங்க கேட்டிருக்க எல்லா கொஷினுமே பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன அந்த 5 டாபிக் உள்ளே அடங்கிடும். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு x/3, வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு x/5 எனில் எக்ஸின் மதிப்பு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது நடக்காமல் இருக்கிறது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 கிடைக்கும். அப்போ நிகழ்ச்சி நடக்கிறது வேலை கிடைக்கிறதுக்கு x/3, நிகழ்ச்சி நடக்காமல் இருக்கிறது வேலை கிடைக்காமல் இருக்கிறதுக்கான நிகழ்தகவு x/5. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1 வரணும். சாதாரண பின்ன கூட்டல் தான். கீழே என்ன பண்ணுவோம், ரெண்டுத்தையும் பெருக்கிடுவோம். 3 5 15, மேலே கிராஸ் மல்டிப்ளை 5x ப்ளஸ் 3x. அப்போ 5 3 என்னவாயிடும் அப்படின்னா 8x ஈக்குவல் டு 1. நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை. 8/15 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகுதுன்னா தலைகீழாக போகும். அப்படின்னா 15/8 ஆப்ஷன் பி. புரியுதுங்களா? அடுத்ததாக 2வது கேள்வி. இரு பகடைகள் உருட்டப்படும் போது கிடைக்கும் எண்களின் கூடுதல் 9ஐ விட சிறியதாக இருக்க நிகழ்தகவு என்ன? எத்தனை பகடையை உருட்டுறாங்க அப்படின்னா 2 பகடையை உருட்டுறாங்க. நம்ம 2 பகடையை உருட்டும் போது கூறுவெளி ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்னா 36. அப்படி உருட்டும் போது அதில் கிடைக்கக்கூடிய எண்களுடைய கூடுதல் என்னவாக இருக்கணும் அப்படின்னா 9ஐ விட சின்னது. 9 இல்லை, 9ஐ விட சின்னதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த 36 நம்ம பார்த்தோம் அப்படின்னா சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் பாருங்கள், இதுதான் அந்த 36 இல்லையா? இப்போ இந்த 36ல் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கூட்டினா 9ஐ விட கம்மியாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் லைனில் பாருங்கள், 1 1 கூட்டினா 2, 1 2 3. ஸோ இந்த லைனில் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டினீங்க. இப்போ 1 6 கூட்டினா கூட 7 தான். ஸோ இந்த 6மே என்ன வந்துடும் அப்படின்னா 9ஐ விட கம்மியாக வந்துடும். 2வது லைன்லையும் அப்படி தான். கூட்டினீங்க அப்படின்னா 2,6 கூட்டினாலும் 8 தான் வருது. அப்போ இந்த 6மே கூட்டினா 9ஐ விட கம்மியாக வரும். கரெக்டாக? அடுத்தது இந்த லைனில் பார்த்தீங்கன்னா 3 1 2 3 4, 3 5 கூட்டினீங்கன்னா 8. ஆனால் 3 6 கூட்டினா 9 வந்துடுது. அவங்க 9ஐ விட சிறியதாகன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த லைனில் மொத்தம் எத்தனை வரும் அப்படின்னா 5. இங்கே பாருங்கள், 4 1 2 4 4 வரைக்கும் வரும். 4 5 கூட்டினா 9, இது 10 ஆகிடுது. அப்போ இது 2 வராது. இந்த லைனில் மொத்தம் 4. இங்கே பார்த்தீங்கன்னா 5 1 5 2 5 3, இதெல்லாம் கூட்டிங்கன்னா 9 10 11 வந்தது. அப்போ இதெல்லாம் வராது. இங்கே 3 6 1 6 2 8, இங்கே 9 வந்துடுது. 10 11 12, இதெல்லாம் 9ஐ விட அதிகமாகிடுது. அப்போ இதெல்லாம் வராது. இந்த லைனில் 2. ஸோ மொத்தம் எத்தனை வருது அப்படின்னா 6 6 12 12 5 17 21 24, ஒரு 2 26. ஸோ மொத்த கூறுவெளி 36. இதில் அவங்க கேட்டிருக்கிறது 9ஐ விட கம்மியாக வர்றது 26. ஸோ 26/36 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 13 2 26, 18 2 36. ஸோ ஆன்சர் 13/18. இங்கே இருப்பாங்க ஆப்ஷன் சி 13/18 தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. சரியா? அடுத்ததாக 3வது கேள்வி. ஒரு பகடை உருட்டப்படும் போது 4ஐ விட பெரிய எண் விழுவதற்கான நிகழ்தகவு என்ன? இது நம்ம பகடை டாப்பிக்லேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள். ஒரு பகடையை உருட்டுறோன்னா கூறுவெளி 6, கீழே 6. 4ஐ விட பெரிய எண், 4ஐ விட பெரிய நம்பர்னா எது? 5 6 தான். அப்புறம் மொத்தம் 2 சான்ஸ் இருக்குது. ஸோ 2/6, 1 2 3 2 6. ஆன்சர் ஆப்ஷன் பி 1/3. சரியா? 4வது கேள்வி. ஒரு நெட்டாண்டில் 53 சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. இதை நம்ம ஷார்ட்ஸ் கொஷின்லையும் சொல்லிட்டோம். முன்னாடி டிஆர்பிக்கு பார்த்த கொஷின்ஸ் இந்த டிஎன்பிஎஸ்சியில் சொல்லும் போதுமே இந்த டைப் வைஸ் பிரிக்கும் போதுமே இதை நம்ம நிறைய வாட்டி பேசிட்டோம் பாருங்கள். நெட்டாண்டு லீப் இயர்னு கொடுத்தாலே ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 2/7. சாதாரண ஆண்டுன்னு கொடுத்தாங்கன்னா 1/7, நெட் ஆண்டுன்னு கொடுத்தாங்கன்னா 2/7. நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இவ்வளோ தான். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது 5வது கேள்வி. ஒரு சீரான பகடையை உருட்டும் பொழுது இரட்டை எண் அல்லது 3இன் மடங்கு பெறுவதற்கான நிகழ்தகவு. இது நம்ம சொல்லியிருக்கிறதுல 5வது டைப்பில் வரக்கூடிய மாடல். ஏன் இந்த அல்லது 6ன்னு கொடுக்குறாங்க அப்படின்னாலே 5th டைப். எத்தனை பகடை சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பகடை தான். அப்போ கீழே 6. 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. இரட்டை எண், இரட்டை எண்ணா பகடையில் இரட்டை எண் என்னென்ன வரும்? 2 4 6. அப்போ மொத்தம் 3 சான்ஸ் இருக்குது. 3
3 மடங்குனா என்னென்ன வரும்? 3, 6 2 சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் 2 அவங்க சொன்ன ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிட்டோமா? இது ரெண்டுத்துலேயும் காமனானது ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை மைனஸ் பண்ணிடணும். ஒரு நம்பர் மட்டும் காமனாக இருக்குது 6ங்கிற நம்பர், அப்போ அதை மைனஸ் பண்ணிடுறோம் 1. அப்போ 3 2 5, 5ல் 1 போயிடுச்சுன்னா 4. ஸோ 4/6 கேன்சல் பண்ணோன்னா 2 4 3 2 6. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 2/3. நம்ம டைப் 5ல் இதை பற்றி ரொம்பவே விளக்கமாக சொல்லியிருப்போம். சரிங்களா? அடுத்ததாக 6வது கேள்வி. 2 நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படும் பொழுது இரண்டிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைக்க நிகழ்தகவு காண்க. இதை நம்ம ஏற்கனவே கொஸ்டினாக பார்த்துருக்கோம். 2 நாணயம் டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன சான்ஸ் இருக்குன்னா, ரெண்டுத்துலேயும் ஹெட்டு கிடைக்கலாம், ரெண்டுத்துலேயும் டெயில் கிடைக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு ஹெட்டு செகண்ட் டெய்லு, ஃபஸ்ட்டு டெய்லு செகண்ட் ஹெட்டு, மொத்தம் 4 சான்ஸ் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இரண்டிலும் வெவ்வேறு முகங்கள் வரணும். அப்போ பாருங்கள், ஒரு ஹெச்டி ஒரு டிஹெச், அப்போ மொத்தம் எத்தனை சான்ஸ் இருக்குன்னா 2 சான்ஸு. ஸோ கேன்சல் பண்ணோன்னா O 2 2 E 2 4, ஆப்ஷன் ஏ 1/2. சரிங்களா? அடுத்ததாக 7வது கேள்வி. இது ஒரு முக்கியமான கொஷின் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான கொஷினும் கூட. 1 2 2 2 2 2 என்ற எண்களுடைய இரு பகடைகள் சுண்டப்படும் போது வெவ்வேறு எண்கள் கிடைக்க நிகழ்தகவு. முதல்ல எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்கள். 5 2 இருக்குது, ஒரு 1 இருக்குது, அப்போ மொத்தம் 6. 2 வாட்டி இரு பகடைகள் சுண்டுறாங்க. சரிங்களா? அப்போ நான் டோட்டல் சான்ஸ் எத்தனை வந்துடும் அப்படின்னா 36. அவங்க கேட்டிருக்கிறது வெவ்வேறு எண்கள். இப்போ தான் இந்த 1 எடுத்துக்கிறேன்னா 1 மற்ற எல்லாத்துக்கூடையும் செட்டு சேர்க்குறேன். 1, 2 1, 2 1, 2 1, 2 1, 2. அப்போ மொத்தம் இது எத்தனை சான்ஸ் வரும் அப்படின்னா 5 சான்ஸ். ஏன்னா வெவ்வேறு முகமாக இருக்கணும். 1 கூட சேர்க்க முடியாது. அடுத்து இந்த 2 எடுத்தேன்னா இந்த 1 கூட மட்டும்தான் சேர்க்க முடியும். அப்போ தான் வெவ்வேறு முகங்கள். ஏன்னா 2 கூடலாம் சேர்த்தோன்னா ஒரே முகம் ஆகிடும். அப்போ இந்த 2, 1 இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 1 கூட சேர்க்கலாம். இந்த 2 இந்த 2 இந்த 2. அப்போ இங்கே மொத்தம் எத்தனை சான்ஸ் இருக்குது அப்படின்னா 5 சான்ஸு. ஸோ இது ஒரு 5 இது ஒரு 5. அப்போ 5 5 10, 10/36. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5/18. கரெக்டாக? ஆனால் அவங்க கேன்சல் பண்ணலை, அப்படியே தான் கொடுத்துட்டாங்க 10/36. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேன்சல் பண்ணால் 5/18 வரும். சரிங்களாமா? அடுத்ததாக 8வது கேள்வி. நீங்கள் ஒரு தெருவில் நடந்து செல்கிறீர்கள். நீர் சந்தித்தவர்களில் ஒரு புதிய மனிதனை தேர்ந்தெடுக்கவும். அந்த மனிதரின் பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க நிகழ்தகவு. இது 9th புக்கில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு கொஷின். இது அதை தான் தூக்கி அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒன்றும் இல்லை, மொத்தம் எத்தனை கிழமை இருக்குது? 7 கிழமை. எனக்கு என்ன கிழமை வேணும்? ஞாயிற்றுக்கிழமை. 7 கிழமையில் ஞாயிற்றுக்கிழமை எத்தனை தான் இருக்குது? 1 தான் இருக்குது. ஸோ ஆன்சர் 1/7. முடிஞ்சிச்சு, வேறு ஒன்றுமே இல்லை. சரியா? அடுத்ததாக 9வது கேள்வி. ஒரே நேரத்தில் இரு பகடைகள் உருட்டப்படுகின்றன. பகடையின் 2 முகங்களிலும் ஒரே எண்ணாக இருக்க நிகழ்தகவு. 2 பகடை உருட்டுறோனாலே கீழே என்ன வந்துடும்? 36. ரெண்டுத்துலேயும் என்னவாக இருக்கணும்னா ஒரே எண் வரணும். அதாவது 1, 1 2, 2 3 3 4 4 5 5 6 6. அப்போ மொத்தம் எத்தனை சான்ஸ் இருக்குது அப்படின்னா 6 சான்ஸ் இருக்குது. கேன்சல் பண்ணால் 1 6 6 36. ஸோ ஆன்சர் 1/6, ஆப்ஷன் சி. 10வது கேள்வி. 2 நாணயங்கள் சுண்டப்படும் பொழுது இரண்டிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைக்க நிகழ்தகவு. இது இப்போ தான் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? கொஸ்டின் நம்பர் 6 பார்த்தோம் பாருங்கள். 6வது கேள்வி தான் அப்படியே தூக்கி மறுபடியும் கேட்டிருக்காங்க வேற ஒரு எக்ஸாமில். ஸோ ஒரே கொஸ்டினை 2வது வாட்டி கேட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம 6வது கொஸ்டினில் இதுக்கான விளக்கத்தை சொல்லிட்டோம். ஸோ ஆப்ஷன் பி 1/2. 11வது கேள்வி. 2 பகடைகள் உருட்டப்படுகின்றன. 2 முகமதிப்புகளும் சமமாக இருக்க அல்லது முகமதிப்புகளின் கூடுதல் 4ஆக இருக்க நிகழ்தகவு. இது எந்த டைப்னு தெரியுதா? நம்ம சொல்லியிருக்கிறதுல 5வது டைப் அல்லது வந்திருக்கு இல்லையா? கீழே 36. 2 முகமதிப்புகளும் சமமாக. இப்போ தான் சொன்னோம் 2 முகமதிப்பும் சமமாகனா 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6. மொத்தம் எத்தனை சான்ஸ் இருக்குன்னா 6 சான்ஸு. ப்ளஸ் முகமதிப்புகளின் கூடுதல் 4. கூட்டினா 4 வரணும். அப்போ என்னென்ன வரும்னு பாருங்கள். 1 3 2 2 3 1. நீங்கள் வேறு எதை கூட்டினீங்கனாலும் 4 வராது. அப்போ இது மொத்தம் எத்தனை சான்ஸ் இருக்குது? 3 சான்ஸ். மைனஸ் இங்கே ரெண்டுத்துலேயும் எதனா பொதுவாக வந்திருக்கா? ஆமாம், 2, 2ன்ற ஒரு நம்பர் பொதுவாக இருக்குது. அப்போ அதை நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். 6 3 9. 9ல் 1 போயிடுச்சுன்னா 8. அப்போ 8/36. 4ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் பாருங்கள். 2 8 9 36. ஸோ ஆன்சர் 2/9, ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்ததாக கேள்வி எண் 12. ஒருவருக்கு 2 குழந்தைகள் மற்றும் ஏதாவது ஒரு குழந்தை பெண் குழந்தை. 2 குழந்தைகளும் பெண் குழந்தைகளாக இருக்க நிகழ்தகவு. இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான அழகாக ட்ரிக் வைக்கக்கூடிய கொஷின். 2 குழந்தைகள் அப்படின்னா நம்ம என்னென்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய் கேர்ள். 1 2மே பாயாக இருக்கலாம், இல்லை 2மே கேர்ளாக இருக்கலாம். இல்லாட்டி ஒரு பாய் ஒரு கேர்ள், ஒரு கேர்ள் ஒரு பாய். மீன்ஸ் ஃபஸ்ட்டு பாய் செகண்ட் கேர்ள், ஃபஸ்ட்டு கேர்ள் செகண்ட் பாய். ஆனால் இதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏதாவது ஒரு குழந்தை பெண் குழந்தைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாய் 2மே இருக்கிறது நமக்கு எஸ்லேயே வராது. நமக்கு ஒருவேளை அவங்க இந்த லைனை சொல்லலை
அப்படின்னா இந்த 4த்தையுமே எடுத்துக்கலாம். ஆனால் இந்த லைன் கொடுத்துருக்கிறதால ஏதாவது ஒரு குழந்தை பெண் குழந்தைன்னு கொடுத்துருக்கிறதால நம்ம பாய் எடுக்க முடியாது. மொத்த சான்ஸை எத்தனை தான் எடுக்க முடியும்னா 3 தான். அதில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 2 குழந்தையும் பெண் குழந்தையாக இருக்கணும். பாருங்கள், 2மே பெண் குழந்தையாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. அப்போ 1/3 பாய் கேள்ன்றதால நம்ம பிஜின்னு எடுத்துருக்கோம். சரிங்களாம்மா? 1/3. சப்போஸ் இந்த லைன் இல்லை, ஏதாவது ஒரு குழந்தை பெண் குழந்தைன்ற லைன் இல்லைன்னா ஆன்சர் 1/4ன்னு வந்திருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 13வது கேள்வி. 2 சீரான பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. 2 பகடைகளிலும் ஒரே முகமதிப்பு கிடைக்கும் வாய்ப்புகள் எத்தனை? நம்ம பொதுவாக மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்கும்? 6 வாய்ப்பு. நிகழ்தகவு என்னன்னா 6/36ன்னு போடுவோம். இங்கே வெறும் வாய்ப்பு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம 6/36 போட வேண்டாம். வாய்ப்பு என்னவோ அதை மட்டும் சொன்னால் போதும். மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 6 வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ 6. சரிங்களாம்மா? ஸோ இந்த 13 கேள்விகள் தான் அவங்க 2023 நடந்த டிஎன்பிஎஸ்சியில் ஒட்டுமொத்தமாக அந்த 2023 எக்ஸாம்லேயும் சேர்த்து கேட்டிருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி சம்மந்தமான கொஷின்ஸ். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சொல்லியிருக்கிற 5 டைப்பையும் ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இயரில் அவங்க கேட்குற எக்ஸாம்ஸ்லையும் கண்டிப்பாக ப்ராபபிலிட்டி வந்து கொஷின் கேட்டாங்கன்னா உங்களால் எளிமையாக அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? தேங்க்யூ.